ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம உங்களோட முந்தைய கர்மாவோட பலன் என்ன, இப்போ என்ன அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இது இப்படி கூட சொல்லலாம், ஆகாஷிக் ரெக்கார்டோட பழைய பதிவுகள்லேருந்து உங்களுக்கு சில விஷயங்கள், நீங்கள் என்ன கர்மா பண்ணிட்டு வந்திருக்கீங்க, என்ன கர்மா நடந்தது, எப்படி இருந்தது உங்களுக்கு போன ஜென்மத்தோட அந்த பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எப்படி சொல்லலாம்னா, ஆகாஷிக் ரெக்கார்டில் இருக்க உங்களுடைய முந்தைய கர்ம பலன். புரிஞ்சுதா? ஆகாஷிக் ரெக்கார்டுங்கிறது அதாவது நீங்கள் பாஸ்ட்டில் நடந்தது, கரண்ட்டில் இருக்கிறது, ஃப்யூச்சரில் வரப்போது எல்லாமே அதில் ரெக்கார்டு இருக்குது. பாஸ்ட் ரெக்கார்டு எல்லாமே அதில் இருக்குது. ஸோ உங்களோட அந்த பாஸ்ட் ரெக்கார்டில், அந்த ஆகாஷிக் ரெக்கார்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய முந்தைய கர்மா பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் என்ன சிச்சுவேஷனில் இருக்கீங்க, அந்த கர்ம பலனை நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சிச்சா டாப்பிக்கு? இதில் 2 ஃபைல் வைக்கிறேன். ஃபைல் நம்பர் 1 ஒயிட் குவார்ட்ஸ், இது ஃபைல் நம்பர் 2க்கு ரெட் கலர் ஹீலிங் ஸ்டோன். இது உங்களுக்கு இந்த 2 ஃபைலில் எது ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? இந்த ஃபைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள், ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள். ஓகே, ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க. லைக் ஏன் கொடுக்க சொல்கிறேங்கிறது ரெகுலர் வியூவருக்கு தெரியும், நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். சில பேரோட பிளாக்கேஜஸ் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்கும், அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான். ஓகே, சரி வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஒயிட் குவார்ட்ஸ் சூஸ் பண்ண செல்லங்களுக்காக பார்க்குறோம். உங்களுடைய முந்தைய கர்மாவுடைய இந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்தது, ஆகாஷிக் ரெக்கார்டில் உள்ள அந்த பதிவுகளை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஒயிட் குவார்ட்ஸ் சூஸ் பண்ண செல்லங்களுக்கு ஆகாஷிக் ரெக்கார்டில் முன்பிறவியில் என்ன கர்மா நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, என்ன கர்மா நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க, உங்கள் சிச்சுவேஷன் முடிச்சுட்டு வரும்பொழுது உங்கள் சோல் அங்கேருந்து பிரியுது இல்லையா, அப்போ ஒரு ரெக்கார்டு இருக்கும் உங்களுக்கு. சோல் அவங்க பாடியிலேருந்து அடுத்த பிறவிக்கு நீங்கள் போகும்பொழுது அப்போது ஒரு கர்மா, ஏன்னா ப்ளஸ் மைனஸ் எல்லாமே அந்த பிறவியோட எண்டில் அந்த இது இருக்கும். அப்போது என்ன ப்ளஸ் மைனஸ் வச்சுருந்தீங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். புரியுதா? எங்கே எடுக்கிறேன் டாப்பிக்கை, எந்த இடத்துல சிச்சுவேஷனில் கேட்குறேன்னு. ஏன்னா அப்போ தான் கரெக்டாக தெரியும். அந்த பிறவி அதுக்கு அடுத்த பிறவியை நிர்ணயிக்குது. அந்த பிறவி அடுத்த பிறவி எப்படி இருக்க போகுதுங்கிறத நிர்ணயிக்குது. ஸோ அந்த கர்மாவோட பலன் என்னங்கிறத நம்ம பார்க்குறோம். முந்தைய கர்ம பலன். இப்போது இந்த ரீடிங்கில் பார்க்கும்பொழுது உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் நிறைய எப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவலெல்லாம் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. நீங்கள் நிறையா என்னென்னா நீங்கள் கொடுத்த அன்பு, இது கலெக்டிவ் ரீடிங்காக வருது. ஸோ அதனால் நான் சொல்கிற இந்த சுச்சுவேஷனில் யாரெல்லாம் இருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கே ரியலைஸ் பண்ண முடியும். சில விஷயங்கள் அதுக்கு ரிலேட்டடாக இந்த ஜென்மத்தில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. குடும்பத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு மணி ரிலேட்டடான விஷயத்தில் உங்களை ரொம்ப ஏமாற்றிருக்காங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களில். ஓகேவா? நீங்கள் அவங்களுக்காக நிறைய செஞ்சுருப்பீங்க, ரொம்ப அன்பான பர்சனாக இருந்திருப்பீங்க. ஒரு சிலர் ரொம்ப எப்படின்னா உங்களுக்கு நல்ல அந்த ஸ்பிரிச்சுவல் லைன்லலாம் நல்ல ஒரு இது இருக்கும், உங்களுக்கு கடவுள் பக்தியெல்லாம் அதிகமாக இருந்திருக்கும். அதனால் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவீங்க. நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா எல்லாரையுமே நல்லா டேக் கேர் பண்ணுவீங்க. அது மாதிரி அந்த குடும்பத்தை அரவணைச்சு நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு நிறைய வலிகள், மன இறுக்கம் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு சிலருக்கு. சரியா? அவங்க உங்களுக்கு அந்த மனவலி, வருத்தம் இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த மணி ரிலேட்டடான விஷயத்தில் நீங்கள் கொடுத்த அது பாசமாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும், மணியாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் கொடுத்த விஷயம் உங்களுக்கு திரும்ப வரல. ஒரு டாக்ஸிக்கான ஒரு சிச்சுவேஷனில் தான் போன பிறவி உங்களுக்கு இருந்திருக்கு. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? ஒரு சிலர் நீங்கள் உங்கள் பர்சன் அதாவது இந்த ஃபேமிலிக்காக நீங்கள் நிறைய பண்ணீங்க இல்லையா, அந்த ஃபேமிலியில் முக்கியமாக ஒரு குடும்பத் தலைவராக இருக்கிற மாதிரி நீங்கள் இருந்திருப்பீங்க.
ஆனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறையா வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பாக நீங்கள் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். ஓகேவா? ஆப்போசிட்டு இப்போது அந்த ஃபேமிலியில் ஒரு பர்சன் வந்து இப்போ வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்க, இல்லை ஒரு திருமணம் ஆகியிருக்கீங்க, குடும்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருப்பீங்க. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? ரொம்ப எப்படின்னா அவங்கள அப்படியே இழுத்து பிடிக்கிறது, அவங்கள வந்து அதாவது அன்பு பாசம் கொடுப்பீங்க, பட் ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க. அது வந்து மற்றவங்களுக்கு ரொம்ப ஒரு என்னென்னா நீங்கள் டாக்ஸிக் பீப்புளாக இருக்க மாதிரி அவங்களுக்கு தெரியும். குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிவைன் பாத் சேனல் மூலமாக ஆதரவற்ற முதியவர்கள் மற்றும் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற பெண்கள் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். நான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ஜேர்னியில் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். உங்களுக்கு யாருக்காவது இதுக்கெல்லாம் வந்து கொடுக்கலாம், ஹெல்ப் பண்ணலான்ற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட அந்த ஃபண்ட் வந்து நீங்கள் கொடுக்குறது, எப்படி பண்ணுறது, அதெல்லாம் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்களோட ரிக்வெஸ்ட், இதில் இந்த ஃபண்ட் கொடுக்குறவங்களுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணுறேன். எவ்ரி மந்த் ஃபுல் மூன் டேட் இருக்கு இல்லையா, அன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் ஒன்று கண்டக்ட் பண்ணுறேன். இந்த ஃபண்ட் கொடுக்குறவங்களுக்கு, உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் அன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ப்ரேயரில் சில ஹீலிங் கிறிஸ்டல்ஸை வச்சு நான் வந்து எனர்ஜைஸ் பண்ணுவேன். ஸோ அந்த எனர்ஜைஸ் பண்ணப்பட்ட அந்த ஹீலிங் கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு நான் வந்து அனுப்பி வைப்பேன். உங்களோட ஃபுல் அட்ரஸ் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கொடுங்க, உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். அது உங்களோட கணவனோ இல்லைனா மனைவியாக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப டாக்ஸிக் கொடுத்துருப்பீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்ஸிக் அந்த சிச்சுவேஷன் போயிட்டுருக்குது. அது வந்து மோஸ்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சிலருக்கு அதிகமாக தெரியுது. அந்த மன வருத்தம், அந்த ஒரு அந்த இதெல்லாம் வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்னாலேயும் கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் உங்கள் சோல் வந்து உங்களோட அந்த இதிலேருந்து வெளியில் வரும்போது அடுத்த பிறவிக்கு மூவ் ஆன் பண்ணுறது, நான் கேட்ட மாதிரி அந்த கடைசி கார்டில் மூவிங், ட்ராவலிங், அடுத்த கட்டம் மூவ் ஆன் பண்ணுறது. அதே மாதிரி இங்கேயும் அடுத்த டெக்கோட கீழே பார்க்குறேன் செகண்ட், அதாவது பிள்ளையார் சொல்லி இது இங்கேருந்து மூவ் ஆன் ஆகி நெக்ஸ்ட்டு நீங்கள் அடுத்த பிறவிக்கு நீங்கள் இதை தான் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிற அந்த சொந்த பந்தங்கள், முக்கியமான உறவுகள் உங்களை வந்து லாக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா போன பிறவியில் அது நீங்கள் அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிச்சிங்க, அவங்களுக்கு ஒரு டாக்ஸிக்கான ஒரு இதுவை கொடுத்துருப்பீங்க. அதனால் இப்போ நீங்கள் லேக் ஆகிட்டு நிற்கிறீங்க. உங்களை அவங்க வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, அவங்க சுற்றி உங்களை வந்து கார்னர் பண்ணுறாங்க, உங்களை வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கல. அது உங்கள் வேலையாக இருந்தாலும் சரி, உங்களோட ரிலேஷன்ஷிப்காக இருந்தாலும் சரி, அவங்க உங்களை வந்து டைட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த ஆகாஷிக் ரெக்கார்டில் இருக்க அந்த பாஸ்ட் லைஃபோட அந்த இதுதான். அடுத்தடுத்து கார்டில் அழகாக வந்து கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா, நான் கேட்ட மாதிரி. உங்களோட ஹெல்த்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதாவது மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களோட வளர்ச்சியும் அவங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் அடுத்த ஸ்டெப் நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும். இவங்கெல்லாம் எனக்கு எப்படி பெற்றவங்களாக வந்தாங்க, இவங்க எப்படி என்னோடய கூட பிறந்தவங்களா இருக்காங்க, இவங்க போய் எனக்கு இப்படியெல்லாம் பண்ணுறாங்களேன்னு அந்த ஆதங்கத்தோடு நீங்கள் வந்து இந்த பிறவியில் அந்த எண்ணமும் அந்த ஏக்கமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. ரொம்ப நாளாக யோசனை, நிறைய மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய ப்ரேயர் வைக்கிறீங்க. இதுக்கு எனக்கு என்ன தான் காரணமாக இருக்கும், இது ஒரு கிளாரிட்டி வேணும் இறைவா எனக்கு அப்படின்னு கூட சில பேர் நினச்சிருக்கலாம். உங்களோட க்ரோத்தில் கை வைப்பாங்க. அது உங்களோட மணி எனர்ஜியாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட கேரியர், ஜாபு, உங்கள் ஃப்யூச்சரில் கை வைக்கிறாங்க அவங்க. அது கணவன் மனைவி உறவாக கூட இருப்போம் ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு குடும்ப உறுப்பினர்கள், அப்பா, மகன், பிள்ளை,
இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, சுற்றி இருக்க சொந்தங்கள், அந்த கூட பிறந்தவங்க, இந்த மாதிரி கண்டிப்பாக ஃபேமிலியில் இருக்கிறவங்க, அதே மாதிரி கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கும் காமிக்குது. சரியா? ஓகே, இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா இந்த பாஸ்ட் பிறவியில் என்ன அதுக்கான கேள்விகள் இருந்ததில்ல உங்களுக்கு? பாஸ்ட் ரெக்கார்டில் என்ன இருந்துச்சு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க, சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு எப்படி இருந்தது சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம். ஆகாஷிக் ரெக்கார்டில் உங்களோட பாஸ்ட் அந்த பெர்த்தோட கர்மா எப்படி இருந்தது, நீங்கள் உங்கள் சோல் உங்கள் பாடியிலேருந்து வெளியில் வரும் பொழுது அப்போது ஒரு கர்மா ரெக்கார்ட் ஆகும். உங்களுக்கு ஒரு சில எண்ணங்கள் நிறைவேறியிருக்கும், ஒரு சில எண்ணங்கள் நிறைவேறாமல் வந்திருப்பீங்க. நீங்கள் பண்ண குட் ஆர் பேட், அதோட அந்த ரிசல்ட் எப்படி இருந்துச்சு, உங்கள் கர்மா ப்ளஸ் கர்மா என்ன, மைனஸ் கர்மா என்ன, சிம்பிளாக சொல்ல போனால் இதுதான் அந்த கான்செப்டில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த பிறவியில் நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க, அந்த கர்மாவுடைய அந்த இது வீரியம் இப்போ எப்படி கண்டினியூ ஆகிட்டுருக்கு, இந்த பிறவியில் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? இந்த பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு குருமார்களுக்கு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 2 கொஞ்சம் ரொம்ப யோசித்து எனக்கு என்னென்னா அவ்வளோ ஒரு விஷயம் உள்ளே இருக்குது. இப்போ நீங்கள் கரண்ட்டில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க அந்த விஷயத்துக்கு காரணம் பாஸ்ட்டில் நீங்கள் ஒரு மெயிலாக இருந்திருப்பீங்க. ஏன்னா உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாதுல்ல, எதுவாக இருந்தாலும் சொல்லி தானே ஆகணும். நான் அதனால் யோசனையாக இருக்குது, என்னடா இது இந்த டாபிக் எடுத்ததுக்கா. சரி, ஓகே, எதுவாக இருந்தாலும் கிளைண்ட்டுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களோட அந்த இது. அதனால் இப்போ என்னென்னா இதை எப்படி சரி பண்ணிக்கணும், நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்படி அவேராக இருக்கணும் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பாஸ்ட் லைஃப்பில் இந்த விஷயம் எப்படி போயிருக்குன்னா, இப்போ நீங்கள் ஒருத்தர் உங்களை தொல்லை கொடுத்துட்ருக்காங்க இல்லையா, அது முக்கியமான உறவாக கூட இருக்கலாம். மேபி அந்த உறவுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லி அவங்கள லாக் பண்ணியிருக்கீங்க. அவங்க ஏற்கனவே குடும்பத்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த ஃபீமேல் எனர்ஜி அவங்களுக்கு நீங்கள் ஒரு லைஃப் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் லைஃபாக அவங்களுக்கு நீங்கள் அவங்கள நான் எல்லா இதுலேயும் உன்னை நான் பாதுகாப்பேன், உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஒரு லவ் அஃபேர் எல்லாம் கொடுத்து நம்பிக்கை துரோகம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருக்கீங்க. அது மாதிரி நடந்திருக்கு. அதனால் அந்த ஃபீமேல் எனர்ஜி ரொம்ப அந்த வலி அந்த வேதனை நம்மளை இப்போ இப்படி நமக்கு கஷ்டம் கொடுத்துட்டாங்களே, இதுக்கு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் காரணமாக இருக்கலாம், இல்லைனா அதாவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் நீங்களும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கீங்க. எல்லாருமா சேர்ந்து அந்த ஒரு பெண்ணுக்கு நீங்கள் கொடுத்த அந்த இது அதோட பாதிப்புகளை இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் கொடுத்தது சாதாரண வழி கிடையாது. ஏன்னா இறைவன் சில விஷயங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கார், இந்த மாதிரி பாவங்கள் செஞ்சிங்கன்னா அந்த கர்ம வினை உங்களை விடாது, அதுக்கு நீங்கள் அனுபவிச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இது இருக்கும் சில விஷயங்கள்லாம். ஓகேவா? பெண்களை ஏமாத்துறது, பெண்கள்கிட்ட அன்பு காட்டி அவங்கள அதாவது அந்த உறவை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு அது லவ்வாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி கைவிட்டு போகிறது, இதெல்லாம் ஒரு மகா பாவம். அதே மாதிரி சிசு கொலைகள்லாம் பண்ணுறாங்கல்ல, கருச்சிதைவெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அதையும் அவர் அப்படி தான் சொல்கிறாரு. இறைவன் அதெல்லாம் இறைவனுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு செயல். அதுக்கெலாம் கர்மா ஃபேஸ் பண்ணி ஆகணுன்னுவாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்கள், ஸோ நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் உனக்கு ஸ்ட்ராங் பண்ணி தரேன், அன்பு காட்டுற மாதிரி காட்டி அவங்க நினச்சிருப்பாங்க நீங்கள் ஒரு நல்ல பிரைட்டான ஃப்யூச்சர் கொடுக்க போகிறீங்க, நீங்கள் தான் அவங்களுக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு இது கொடுத்துருப்பீங்க, ஹோப் கொடுத்துருப்பீங்க. போன பிரிவில் நீங்கள் ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருந்திருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் உங்களோட அந்த இது பார்த்திங்கன்னா ரொம்ப சில ராசிகளுக்கு அதிகமாக தெரியுது. ஓகேவா? அந்த ராசியெல்லாம் இப்போ வேண்டான்னு நினைக்கிறேன், சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன், விட்டுடலாம்.
ஓகே. அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பேலன்சிங்கான சப்போர்ட் தருவேன்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் அவங்கள வந்து பண்ணலை. அவங்க ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ உங்கள் சோல் நீங்கள் அங்கேருந்து அந்த பிறவி இந்த மாதிரி ஒரு ஏமாற்றத்தை மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுத்ததுனால இந்த பிறவியில் நீங்கள் வந்து ஒரு பர்சனால் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அப்போ இந்த மெசேஜ் உங்களுக்கானது தான். இப்போ இந்த பிறவியில் நீங்கள் ஒரு அன்பேலன்சிங்கில் தான் இருப்பீங்க. உங்களுக்கு நிறைய ப்ரப்போசல் வரும். நான் வந்து உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சில பேர் வந்து உங்களை அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் அவங்கள ஏற்றுக்கிற நிலமையில நீங்கள் அந்த மனப்பக்குவத்தில் இல்லை, ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. நீங்கள் பாஸ்ட்டு வாங்கின வழி அந்த மாதிரி திரும்ப. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு முக்கியமான பதிவு. இந்த குழந்தையின்மை இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு எளிய பரிகார முறைகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சில பேருக்கு வந்து இந்த ஆண் குழந்தை தான் வேணும்னு சொல்லிட்டு கருக்கலைப்பு செய்கிறாங்க பார்த்தீங்களா? பெண் குழந்தையாக இருந்தால் கருக்கலைப்பு செஞ்சுருவாங்க. இது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அதிகமாக சிலதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். ஸோ இதுக்காக இந்த பதிவை போடுறேன். அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இப்போ வந்து தொடர்ந்து உங்கள் ஃபேமிலியில் ஆண் வாரிசு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வர ஆண் குழந்தை தான் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பரிகாரம் உங்களுக்கானது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு டிவைன் பவரோட அந்த பிளஸ்ஸிங்கோட கொடுக்குறேன் நான். ஒரு குருவின் ஆசீர்வாதத்தோடு நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு இது சாத்தியமாகும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து சில பேர் வந்து பெண் குழந்தை தான் இருக்கும் ஒரு சிலர் வீட்டில், இல்லைனா பெண் குழந்தை தான் வேணும்னு நினைப்பீங்க. அப்படி நினைக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி குழந்தை வேணும், இப்போ ஆண் குழந்தை வேணும்னா ஓகே, ஆண் குழந்தை வாரிசு வேணும்னு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆண் குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதே மாதிரி பெண் குழந்தை வேணும்னு நினச்சாலும் நீங்கள் அந்த பாக்கியம் பெறலாம். இது வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் இதில் இருக்குது. ரொம்ப இப்போ வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்குதுன்னா அது என்ன குண அதிசயங்களோடு அது இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எப்படி வேணும்னு நினச்சி நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறதையும் அந்த மெத்தட்லாம் சொல்லித்தருவேன். அதே மாதிரி ஒரு ஆண் குழந்தை வரணும்னா அந்த ஆண் குழந்தை எந்த மாதிரி விஷயத்தில் அவன் சிறப்பு இயல்புகளோட எப்படி நற்பண்புகளோடு வரணும் அப்படின்றதுக்கும் அதில் பரிகாரங்கள் இருக்குது. ஸோ அந்த குழந்தை அந்த குவாலிட்டிஸோடு உங்களுக்கு கிடைப்பாங்க. ஓகேவா? இது ஒரு அற்புதமான அருமையான வாய்ப்பு. நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த நீட்ஸ் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து நம்மளோட சேனலை அணுகி நீங்கள் வந்து இந்த பரிகார முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி பலனடையும்படி கேட்டுக்கிறேன். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இந்த ஃபெயிலியர் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பாஸ்ட் லைஃப்லேருந்து மூவ் ஆன் பண்ணிங்கள்ல, அது மாதிரி திரும்பவும் ஒரு ப்ரப்போசல் கூட உங்களுக்கு வரலாம். இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு ஃபீமேல் எனர்ஜியாக கூட இருக்கலாம். போன பிரிவில் மெயில் எனர்ஜியாக இருந்திருப்பீங்க, இந்த பிரிவில் ஃபீமேல் எனர்ஜியாக இருக்கலாம். கொஞ்சம் நல்லா வெல் செட்டில்டு, நல்லா எல்லாம் ஒரு சொசைட்டியில் ஒரு பெரிய அந்தஸ்தோடு இருக்கிற மாதிரியான பர்சன். இப்போது ஒரு திருமணத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இன்னொரு லைஃப்க்கு போகலான்னு ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் உங்ககிட்ட ரொம்ப எமோஷ்னல் லாக் இருக்குது. இந்த கர்மாவும் வேலை பார்த்துட்ருக்கு. அதே நேரத்தில் உங்களோட ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு அதுவும் இருக்குது. ஏன்னா பாஸ்ட் வலிகள் வேதனைகள் இன்னும் உங்கள் மனதை விட்டு நீங்கலை. அது உங்களுக்கு அன்பேலன்சிங்கில் தான் இருக்குது. எஸ், பிரேக்கில் தான் இருக்கீங்க. கரெக்ட். அவங்க ஏமாற்றிருக்காங்க. உங்களோட பாஸ்ட் பர்சன் இப்போ இந்த பிறவியில் நீங்கள் ஒரு ஃபெயிலியர் பார்த்துட்டு நெக்ஸ்ட் லைஃப்க்கு நம்ம அதை விட்டுட்டு வெளியே போகணும், நெக்ஸ்ட் லைஃப்க்கு நம்ம மூவ் ஆன் ஆகணும்னு நினச்சிட்டு நீங்கள் வெளில வரீங்க. நியூ பிகினிங்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க. நிறைய விஷயங்கள் ஃபெயிலியர் பார்ப்பீங்க. உங்களை சுற்றி இருக்க அந்த குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு நிறைய ஃபெயிலியர் கொடுப்பாங்க. ஏன்னா பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு சில பெண்களுக்கு ஏமாற்றம் கொடுத்துருப்பீங்க, குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஒரு அன்பேலன்சிங் கொடுத்துருக்கீங்க. அதனால் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஒரு சிலர் ஃபாதர் கேரக்டரில் இருக்கிறவங்க, அதே மாதிரி மதர் கேரக்டரில் இருக்கிறவங்களும் நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் அவங்க தான் தலையீடு பண்ணுவாங்க. அவங்க பேச்சை கேட்டு நீங்கள் செய்வீங்க, அது ஃபெயிலியர் ஆகும். அவங்க எல்லாமே நீங்கள் வந்து அது கார்மிக் தான். ஒரு சிலர் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக கூட இருப்பீங்க. இப்போது ஃபீமேல் எனர்ஜி. டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது. ஸ்லீப்லெஸ் நைட், சரியாக உறக்கம் கிடையாது. ஜெல்லஸ், உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் வேலையிலையும் வந்து நிறையா ஒரு ஸ்ட்ரகிள்லாம் இருக்குது. ரொம்ப பொறாமல் உங்களோட ஜாபில் நிறையா போட்டி பொறாமல் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ரொம்ப இதுவாக செய்வீங்க.
நீங்கள் உங்கள் திருமணத்துக்காக சில முடிவுகள்லாம் எடுக்கிறீங்க, யோசனையில் இருக்கீங்க. இப்போ கம்யூனிகேஷன் வருமா, நீங்கள் இப்போ ஒரு ப்ரப்போசல் வருது, அதில் ஒரு கம்யூனிகேஷன் வருமானு கூட நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஓகேவா? உங்களை பேலன்சிங் பண்ணுங்கள். இந்த கர்மாவிலேருந்து எப்படி வெளில வர போகிறீங்க? சரியா? ஓகே, உங்கள் கர்மா வந்து வேலை பார்த்துட்ருக்கு. ரெண்டாவது உங்களோட பாஸ்ட் ரெக்கார்டு இந்த பிறவிலையும் ஒரு ஃபெயிலியர் பார்த்துட்டு தான் இப்போ சிங்கிளாக இருக்கீங்க. உங்களை சுற்றி இருக்க அந்த பேரண்ட்டை, அது ஃபாதர் ஆர் மதர், அவங்களும் உங்களுக்கு ஒரு இம்பேலன்ஸில் தான் இருக்கிறாங்க. அவங்க இன்னும் பேலன்சிங்கான சப்போர்ட் கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த பிறவிலும் அவங்களுக்கு அந்த ஒரு இதுவை கொடுத்துருக்கீங்க. போன பிறவி வந்து உங்களுக்கு மேல் கேரக்டராக இருக்கும், இந்த பிறவியில் ஃபீமேல் கேரக்டராக மோஸ்ட் ஆஃப் தெரியுது. ஓகே, இந்த பாயில் ரீடிங் இது போதும். இதுக்கு வந்து இப்போது நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இந்த கரண்ட்டில் இருக்கிற சுச்சுவேஷன் பொருந்தி இருக்குது அப்போன்னா நான் பாஸ்ட்டில் சொன்ன விஷயம் அதோடு உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் ஃபேஸ் பண்ணதுக்கான காரணம். உங்களுக்கு செகண்ட் லைஃப் எப்படி அமைய போகுதுங்கிற பயம், பதட்டம் அதிகமாக இருக்கும். ரொம்ப எமோஷ்னல் லாக்கில் இருக்கீங்க. நீங்கள் ஹீலிங் எடுத்துக்கோங்க. ஹீலிங் யாராவது பண்ணுறாங்க, கர்மா கிளன்சிங்லாம் நடக்குது, ஆரோ சக்ரா பிளாக்கேஜஸ்லாம் கிளியர் ஆகுது அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு ஆரோ சக்ரா பிளாக்கேஜஸும் இருக்குது, ஆழ்மன ரெக்கார்ட் இருக்குது. ஓகேவா? ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா போய் அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு அதெல்லாம் தெரியலன்னா டிவைன் பாத்தில் கூட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கலாம். ஓகே, ஏதாவது கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் தர அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து கால் பண்ணாதீங்க, வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்களோ அந்த ஊர் பேர். ஓகேவா? சரி, இந்த ரீடிங் எப்படி இருந்தது, உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.